குறிப்பாக தொற்று நோய் கிருமிகள் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காய் கடுக்காய். இந்த கடுக்காய் பழம், பிஞ்சு, பூ, உலர்ந்த காய் அத்தனையுமே மிகுந்த மருத்துவ குணமுடைய ஒரு காயாகும். இதன் விதைகளை மட்டும் எப்போதுமே நாம் நீக்கிவிட வேண்டும். விதைகளை நீக்கிவிட்டு நாம் பயன்படுத்தி வந்தோமானால் அற்புத பலன்களை தரும். பல்வேறு வகையான ஈரல் நோய், பல் நோய், அதிமூத்திர ரோகம் மற்றும் சிறுநீர் கோளாறுகள், பல்வேறு வகையான தொற்று நோய்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ காய் இந்த கடுக்காய். ஆகையால் அன்றாடம் பயன்படுத்துங்கள் கடுக்காயை. ஒரு சிறிதளவேனும் பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை தரும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற அந்த நீரில் நாம் அரை தேக்கரண்டி அளவிற்கு கடுக்காய் மேல் தோலை மட்டும் இட்டு நன்றாக காய்ச்ச வேண்டும். உடல் வெட்டை மற்றும் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய பனங்கற்கண்டை நாம் அரை தேக்கரண்டி இதனுடன் சேர்க்க வேண்டும். கடுக்காய் தோல், பனங்கற்கண்டு இவற்றை நன்றாக கொதிக்க வைத்த அந்த நீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த மருத்துவ குணம் கொண்ட தீநீரை அன்கண்ட்ரோல் யூரினரி இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய கட்டுக்கடங்காமல் ஒரு சிலருக்கு சிறுநீர் வெளியேறி கொண்டே இருக்கும். அவர்களால் அதை தடுக்க முடியாது. அப்படியே நவீன மருத்துவத்தில் சென்றாலும் பல்வேறு வகையான உபரி நோய்கள் வந்துவிடும். ஏனென்றால் நவீன மருத்துவத்தில் மருந்துகளை உட்கொண்டால் நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படும். நம் பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் மட்டுமே எந்த வகையான பக்க விளைவும் இல்லாத ஓர் மருத்துவத்தை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த கடுக்காய் தீநீரை மாதத்திற்கு 3 முறை அல்லது வாரத்திற்கு 1 முறை அல்ல என்றால் 3 முறை மட்டும், மாதத்திற்கு 3 முறை மட்டும் இந்த தீநீரை செய்து பனங்கற்குடன் சேர்த்து கலந்த இந்த தீநீரை காலை வேளையில் மட்டும் 50 மில்லி அளவிற்கு அருந்தி வந்தார்களானால் படிப்படியாக அவர்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அதிமூத்திர ரோகம் படிப்படியாக விலகிவிடும். மேலும் கண் பகுதியில் உள்ள குற்றங்கள் அறவே நீங்கிவிடும். வெள்ளெழுத்து வருதல் மற்றும் கண் புகைச்சல் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்கள் பூரணமாக நீங்கிவிடும். எளிமையாக எளிதில் கிடைக்கக்கூடிய கடுக்காய்களை கொண்டு எந்த வகையான பொருட்செலவும், அதிகப்படியான பொருட்செலவும் இல்லாமல் மிக எளிமையாக நாம் தயாரித்து வைத்து கொண்டிருக்கின்றன